ஆராதிப்போம். பாருங்கள் வாருங்கள் ஆராதிப்போம். பாருங்கள் ஆராதிப்போம். பாருங்கள் ஆராதிப்போம். பாருங்கள் ஆராதிப்போம். பாருங்கள் ஆராதிப்போம். வாருங்கள் ஆராதிப்போம். இறை வார்த்தை மனிதரான இயேசு பாலகனை வாருங்கள் ஆராதிப்போம். வாருங்கள் ஆராதிப்போம். இறை வார்த்தை மனிதரான இயேசு பாலகனை வாருங்கள் ஆராதிப்போம். 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 வாருங்கள் ஆராதிப்போம். இயேசு பாலனை ஆராதிப்போம். அப்பத்தின் வீடான பெத்லகேம் என்ற ஒரு குப்பத்தின் மலை குகையில், அப்பத்தின் வீடான பெத்லகேம் என்ற ஒரு குப்பத்தின் மலை குகையில் வந்து எப்பொழுதும் சூழ்ந்திருக்கும் இடையர்கள் கூட்டத்துடன் இயேசுவை ஆராதிப்போம். குழந்தை இயேசுவை ஆராதிப்போம். பாருங்கள் ஆராதிப்போம். இறை வார்த்தை மனிதரான இயேசு பாலகனை வாருங்கள் ஆராதிப்போம். பாருங்கள் வாருங்கள் ஆராதிப்போம். பாருங்கள் வாருங்கள் ஆராதிப்போம். பாருங்கள் ஆராதிப்போம். பாருங்கள் ஆராதிப்போம். நம் மத்தியில் வல்லமையோடு எழுந்திருக்கும் நம் ஆண்டவரை ஆராதிப்போம், வணங்குவோம், நன்றி கூறுவோம். ஆண்டவரே, எங்களுக்காய் உயிரோடு எழுந்தருளி இருக்கிறவரே, 2024ஆம் ஆண்டை, இந்த ஆண்டை துவக்கி வைத்து நமக்கு வழங்கிய இறைவன் இந்த ஆண்டின் ஒவ்வொரு வினாடியும் நம்மை காத்து பலப்படுத்தி வலுப்படுத்தி திடப்படுத்துபவரே, எங்கள் இடப்புறமும் வலப்புறமுமாக சூழ்ந்து பாதுகாத்தவரே, எங்கள் எண்ணற்ற காரியங்களை நிறைவேற்றுபவரே, எங்கள் கவலைகள், கலக்கங்கள், கஷ்டங்கள், ஏமாற்றங்கள் அனைத்திற்கும் விடுதலையும் வெற்றியையும் தந்தவரே, எங்களை ஒவ்வொரு நாளும் பரிசுத்தப்படுத்தி உமது கரத்தில் தாங்கிக் கொண்டவரே, எங்கள் குடும்பங்களின் தேவைகளை எல்லாம் சந்தித்தவரே, இந்த நேரத்தில் நன்றியோடு உம்மை ஆராதிக்கின்றோம். எபிரேயர் 12:2 சொல்வது போல் நம்பிக்கையில் தொடங்கி வழிநடத்தி அதை நிறைவு செய்கின்ற ஆண்டவர் மீது நம் கண்களை பதிய வைப்போம். இப்பொழுது ஒரு நிமிடம் தியானிப்போம். இவ்வாண்டில் இறைவன் நமக்கு செய்த அனைத்து நன்மைகளையும் நினைத்து நன்றி கூறுவோம்.
ஆண்டவரே, இந்த ஆண்டை தொடங்க பலருக்கு வாய்ப்பு இருந்தது. ஆனால் அவர்களில் எல்லோருக்குமே இதை முடிக்கும் வாய்ப்பு இல்லை. ஆனால் எங்களுக்கு அந்த வாய்ப்பை அளித்துள்ளீர். அதை நினைத்து உமக்கு நன்றி கூறுகிறோம். இந்த ஆண்டு முழுமையும் உமது அன்பும் அருளும் இரக்கமும் ஆசீரும் எங்கள் உள்ளங்களையும் இல்லங்களையும் நிறைத்து நாளுக்கு நாள் இறை அன்பிலும் பிறர் அன்பிலும் வளர செய்ததற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். இந்த ஆண்டில் எங்களில் பலருக்கு வேலை வாய்ப்பு, வாழ்க்கையில் வளமை, வறுமையில் ஆதரவு, இல்லத்தில் இன்பம், உள்ளத்தில் அமைதி, தேர்வில் வெற்றி போன்ற பல இன்பமான நேரங்களை தந்து எங்களை மகிழ்வித்தீர். அதற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். எங்கள் வீடுகளிலும் மருத்துவமனைகளிலும் அநேகர் பல பல நோய்களால் துன்புறுகிறார்கள். அவர்களை நீர் சந்தித்து சுகமளித்து துன்பத்தில் விசுவாசத்தை உறுதிப்படுத்தி வருகின்றீர். அதற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். விண்ணிற்கும் மண்ணிற்கும் ஆண்டவரே, எல்லா நாட்டாரையும் எல்லா இனத்தாரையும் எல்லா மொழியினரையும் அழைத்து உமது திருச்சபையை பெருக செய்து அதை தப்பறை நின்று காத்து வருகின்றீர். அதற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். எங்கள் திருத்தந்தைக்கும் எங்கள் பேராயருக்கும் உடல் நலம் தந்து காத்து வந்துள்ளீர். அதற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். பரிசுத்த தந்தாய், உயிரும் உயிர்ப்புமான உம் மகனின் திருமரணத்தில் பங்கு பெற எங்கள் உற்றார் உறவினரில் சிலரை இவ்வாண்டில் அழைத்துள்ளீர். அவர்கள் உமக்கு நன்றி கூற இப்பொழுது அவர்கள் எங்களோடு இல்லாவிட்டாலும் உம் மகனின் உயிர்ப்பில் பங்கு பெறுவார்கள் என்ற நம்பிக்கையில் அவர்களுக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம்.
நமது பரலோக தந்தை நமக்கு அன்போடு அளித்த இந்த ஆண்டில் அவரது அன்பை புரிந்து கொள்ளாமல் புறக்கணித்து வாழ்ந்ததற்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்கிறோம். அன்பின் பெருக்கால் எங்களுக்கு 365 நாட்களை தந்தீர். நாங்களோ அந்த அன்புக்கு பதில் அன்பை காட்டும் விதத்தில் ஒரு சில மணித்துளிகளை கூட உமக்காக செலவழிக்க நேரம் இல்லை என்று தட்டி கழித்திருக்கின்றோம். அதற்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்கிறோம். எங்களுக்கு நீர் அளித்த இந்த ஆண்டில் பல மணிகளை எங்கள் இன்ப வாழ்வுக்காகவும் ஏன் சில சமயங்களில் உமக்கும் பிறருக்கும் விரோதமாக பாவம் கட்டி கொள்ளவும் செலவிட்டிருக்கிறோம். அதற்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்கிறோம். உமது அன்பின் கொடையாக கொடுத்த இந்த ஆண்டில் சில சமயம் வாழ்க்கை பாரம் பலுவாக தோன்றும்போது ஏன் இந்த வாழ்வு என்று வெறுப்போடு விசுவாசம் இழந்தவர்களாக வாழ்வின் ஊற்றாகிய உம்மிடமே முறையிட்டிருக்கின்றோம். அதற்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்கின்றோம். ஆண்டவராகிய இயேசுவே, நீர் கூறிய உவமையில் கனி கொடாத அத்தி மரத்திற்கு மேலும் ஓர் ஆண்டு ஆயுளை கொடுத்து கனிக்காக காத்திருந்தது போல எங்களுக்கு இந்த ஓர் ஆண்டை அளித்தீர். நாங்கள் நீர் எதிர்பார்த்த அளவு நற்கனி கொடாதவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதற்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆண்டின் கால ஓட்டத்தில் அருட்சாதனங்கள் மூலம், உமது அடியார்கள் மூலம், உம்மை பிரதிபலிக்கும் ஏழைகள் மூலம் பலமுறை எங்களை சந்திக்க வந்திருக்கிறீர். நாங்களும் எங்கள் இதய கதவுகளை இறுக மூடி உம்மை வரவேற்காமல் இருந்திருக்கிறோம். அதற்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்கிறோம். ஆண்டவரே, இறை அரசையும் அதன் நீதியையும் முதலில் தேடுங்கள், மற்றவை எல்லாம் உங்களுக்கு சேர்த்து அருளப்படும் என்று சொன்னீர். நாங்களும் எங்களுக்கு கிடைத்த இந்த ஆண்டில் மற்ற எல்லாவற்றிற்கும் நேரம் கொடுத்து கிறிஸ்தவ கடமைகளை நிறைவேற்ற மட்டும் நேரமில்லை என்று ஒதுக்கி இருக்கிறோம். அதற்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்கிறோம். ஆண்டவரே, தந்தைக்குரிய அன்போடு எங்களுடைய இந்த குற்றங்களை மன்னித்து வரவிருக்கும் ஆண்டில் இக்குற்றங்களை விலக்கி வாழ புத்திக்கு தெளிவும் மனதுக்கு உறுதியையும் தர வேண்டும் என்றும், தொடங்க இருக்கும் ஆண்டில் புதிய பக்கங்களில் எங்கள் வாழ்வை உமது அருளாலும் ஆசீராலும் நிரப்ப வேண்டும் என்றும் மன்றாடுகிறோம். என்னை மன்னியும்
துன்பங்கள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவுக்கும் சுதனாவுக்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றி உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகின்றோம். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே.
வாருங்கள் இணைவோம். மனுவாய் பிறந்தார் மண்ணில் மலர்ந்தார் வாருங்கள் இணைவோம். வாருங்கள் வாருங்கள் பிறப்பினில் மகிழ்வோம். வாருங்கள் கூடுங்கள் கூடுங்கள் இறைப்பதம் தனில் அமர்வோம். வாருங்கள் இடையர்கள் கண்டிட்ட ஒளியே, அரசர்கள் பணிந்திட்ட அரசே. இடையர்கள் கண்டிட்ட ஒளியே, அரசர்கள் பணிந்திட்ட அரசே. மனுவாய் பிறந்தார் மண்ணில் மலர்ந்தார் வாருங்கள் இணைவோம். மனுவாய் பிறந்தார் மண்ணில் மலர்ந்தார் வாருங்கள் இணைவோம். வாருங்கள் வாருங்கள் பிறப்பினில் மகிழ்வோம். வாருங்கள் கூடுங்கள் கூடுங்கள் இறைப்பதம் தனில் அமர்வோம். வாருங்கள் மங்கள வார்த்தையின் மகிழ்வே, மண்ணின் பாவந்தனை மீட்டிட. மங்கள வார்த்தையின் மகிழ்வே, மண்ணின் பாவந்தனை மீட்டிட. மனுவாய் பிறந்தார் மண்ணில் மலர்ந்தார் வாருங்கள் இணைவோம். மனுவாய் பிறந்தார் மண்ணில் மலர்ந்தார் வாருங்கள் இணைவோம். வாருங்கள் வாருங்கள் பிறப்பினில் மகிழ்வோம். வாருங்கள் கூடுங்கள் கூடுங்கள் இறைப்பதம் தனில் அமர்வோம். வாருங்கள் புது யுகம் படைத்திட புரட்சியின் நாயகன் மனுவாக தேவன் நமக்காக மண்ணில் பிறந்திட்டார். வாருங்கள் மனுவாக தேவன் நமக்காக மண் பிறந்திட்டார். வாருங்கள் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரானே. நம்பினக தந்தையின் அன்பும் பாலன் இயேசு கொண்டு வந்த அமைதியும் தேற்றுகிறவராகிய தூய ஆவியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்னும் ஓரிரு நிமிடங்களில் புலரவிருக்கின்ற புதிய புத்தாண்டு 2025ஆம் ஆண்டின் வாழ்த்துக்களை தெரிவித்து, இந்த புதிய புத்தாண்டு 2025 நம் அனைவருக்கும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு ஆண்டாக ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கின்ற இந்த புலந்திருக்கும் இந்த புதிய புத்தாண்டில் நமது குடும்பம், நமது சமூகம், நம்முடைய நாடு, இந்த உலகு அமைதியும் மகிழ்ச்சியும் காணவும், குறிப்பாக நமது குடும்பத்தில் நாம் எதிர்பார்த்திருக்கின்ற நல்ல பல காரியங்கள் நடைபெறவும், நமது கருத்துக்கள் நிறைவேறவும், மாந்தர் அனைவரும் மகிழ்ச்சியுடனும் அமைதியுடனும் ஆண்டவரின் பராமரிப்பிலும் ஆசீர்வாதத்திலும் வாழ்ந்திட சிறப்பாக இத்திருப்பலியில் நாம் ஜெபிப்போம். தூய மறை நிகழ்வுகளை நாம் கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு பாவங்களை ஏற்று மனவருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன்.
ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகளில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும்பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பிரியமானவர்களே, புலந்திருக்கும் இந்த புதிய புத்தாண்டில் ஆண்டவரை புகழ்ந்து பாடவும் இறைவனுக்கு நன்றி செலுத்தும் விதமாக வானவர் பாடிய உன்னதங்களிலே என்ற கீதத்தை மகிழ்ச்சியுடன் ஆர்ப்பரித்து இப்பொழுது பாடுவோம். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நன்மனத்தோருக்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. அனைவரும் இணைந்து பாடுவோம். உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாற்றிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இறங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நீர் எம் மீது இரங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இரங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. இறைவா, புனித மரியாவின் வல்லமையான கன்னிமையாள் மனித குலத்திற்கு நிலையான மீட்பின் பரிசுகளை வழங்கினீரே. அவரது பரிந்துரையை நாங்கள் உணரவும் அவர் வழியாகவே வாழ்வின் ஊற்றாகியும் திருமகனுடன் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பெற்றுக்கொள்ளவும் நாங்கள்
தகுதி உள்ளவர்களாயிருக்க அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். இஸ்ரேல் மக்கள் மீது நமது பெயரை கூறி நீங்கள் வேண்டும்போது நாம் அவர்களுக்கு ஆசி அளிப்போம். எண்ணிக்கை நூலிலிருந்து வாசகம். ஆண்டவர் மோசேயிடம் கூறியது, நீ ஆரோனிடமும் அவன் புதல்வரிடமும் சொல், நீங்கள் இஸ்ரேல் மக்களுக்கு ஆசி கூற வேண்டிய முறை. ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்கி உன்னை காப்பாராக. ஆண்டவர் தம் திருமுகத்தை உன்மேல் ஒளிரச் செய்து உன் மீது அருள் பொழிவாராக. ஆண்டவர் தம் திருமுகத்தை உன் பக்கம் திருப்பி உனக்கு அமைதி அருள்வாராக. இவ்வாறே அவர்கள் என் பெயரை இஸ்ரேல் மக்களிடையே நிலைநாட்டுவர். நானும் அவர்களுக்கு ஆசி வழங்குவேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. தியான பாடல் 1 பக்கம் 5. மீட்ப
பாடுவர். ஆண்டவரே கடவுள் என்று இந்த உலகிற்கு அறிவிப்பாராக. வேற்று நாட்டினர் அக்களித்து என்றும் மகிழ்ச்சியுடன் பாடுவர். ஆண்டவரே கடவுள் என்று இந்த உலகிற்கு அறிவிப்பாராக. மக்களினங்களை நீ நேர்மையில் ஆளுகின்றீர். மக்களினங்களை நீ நேர்மையில் ஆளுகின்றீர். நாடுகளை வழி நடத்துகின்றீர். கடவுளின் மக்களினத்தார் உம்மை போற்றி புகழ்வார்களாக. கடவுளின் மக்களினத்தார் உம்மை போற்றி புகழ்வார்களாக. இரண்டாம் வாசகம். கடவுள் தம் மகனை பெண்ணிடம் பிறந்தவராக அனுப்பினார். திருத்தூதர் பவுல் கலாத்திற்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, காலம் நிறைவேறிய போது திருச்சட்டத்திற்கு உட்பட்டிருந்த நம்மை மீட்டு தம் பிள்ளைகள் ஆகுமாறு கடவுள் தம் மகனை பெண்ணிடம் பிறந்தவராகவும் திருச்சட்டத்திற்கு உட்பட்டவராகவும் அனுப்பினார். நீங்கள் பிள்ளைகளாய் இருப்பதால் கடவுள் தம் மகனின் ஆவியை உங்கள் உள்ளங்களுக்குள் அனுப்பியுள்ளார். அந்த ஆவி அப்பா, தந்தையே என கூப்பிடுகிறது. ஆகையால் இனி நீங்கள் அடிமைகள் அல்ல, பிள்ளைகள் தாம். பிள்ளைகளாகவும் உரிமை பெறு உடையவர்களாகவும் இருக்கிறீர்கள். இது கடவுளின் செயலே. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Alleluia, 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 Alleluia. பலமுறை பல வகைகளின் முற்காலத்தில் இறைவாக்கினர் வழியாக பேசிய கடவுள் இவ்விறுதி நாள்களில் தம் மகன் மூலம் நம்மிடம் பேசியுள்ளார். Alleluia, 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 Alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. இடையர்கள் பெத்லெகேமுக்கு விரைந்து சென்று மரியாவையும் யோசேப்பையும் தீவன தொட்டியில் கிடத்தியிருந்த குழந்தையும் கண்டார்கள். பின்பு அந்த குழந்தையை பற்றி தங்களுக்கு சொல்லப்பட்ட செய்தியை தெரிவித்தார்கள். அதை கேட்ட யாவரும் இடையர்கள் தங்களுக்கு சொன்னவற்றை குறித்து வியப்படைந்தனர். ஆனால் மரியா இந்நிகழ்ச்சிகளையெல்லாம் தம் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்து கொண்டிருந்தார்.
இடையர்கள் தாங்கள் கேட்டவை கண்டவை அனைத்தையும் குறித்து கடவுளை போற்றி புகழ்ந்து பாடிக்கொண்டே திரும்பி சென்றார்கள். அவர்களுக்கு சொல்லப்பட்டவாறு எல்லாம் நிகழ்ந்திருந்தது. குழந்தைக்கு விருத்த சேதனம் செய்ய வேண்டிய 8ஆம் நாள் வந்தது. தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னரே வானதூதர் சொல்லியிருந்தவாறு அதற்கு இயேசு என்று பெயரிட்டார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, புலந்திருக்கின்ற புதிய புத்தாண்டு 2025ஆம் ஆண்டின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஹாப்பி நியூ இயர் டு யூ. இந்த 2025ஆம் ஆண்டு ஒரு சிறப்பான ஜூபிலியின் ஆண்டாக அமைந்திருக்கின்றது. இந்த ஜூபிலியின் ஆண்டை நம்முடைய திருத்தந்தை எதிர்நோக்கின் ஆண்டாக நாம் அனைவரும் இணைந்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி கொண்டாட இந்த ஜூபிலி ஆண்டிலே நமக்கு அழைப்பு விடுத்திருக்கின்றார். அப்படின்னாக்கா இயேசு பிறந்து எத்தனை வருஷம் ஆகுது? இயேசு பிறந்து எத்தனை வருடங்கள் ஆகிறது? 2025. நம்ம மீட்பர் ஆண்டவர் இயேசுனுடைய இந்த பிறப்பின் இந்த 2025ஆம் ஆண்டினை நாம் இன்று மகிழ்ச்சியோடு ஜூபிலி ஆண்டாக இதை கொண்டாடுகின்றோம். இந்த ஜூபிலி ஆண்டை கடவுள் கொடுத்ததற்காக நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். சரி, விவிலியத்தில் முதல் புத்தாண்டு எது? முதல் ஹாப்பி நியூ இயர், அது ஹாப்பி நியூ இயரா என்னன்னு தெரியாது. ஆனால் முதல் ஆண்டு எதுவாக இருக்கும் விவிலியத்தின் அடிப்படையில்? யாரோ சொன்னானாக்கா அவங்களுக்கு பூசை முடிச்சுட்டு ஸ்பெஷல் ப்ரைஸ் 1900. இந்த விவிலியத்தினுடைய அடிப்படையில் பார்க்கின்ற போது கடவுள் ஆதாம் ஏவாளை ஏதோன் தோட்டத்தில் படைக்கின்றார். அப்போ அவங்களுக்கு காலம்லாம் கிடையாது. நந்தவனத்திலே ஆண்டவரோடு மகிழ்ச்சியாக இருந்தார்கள். எந்த குறையும் எந்த விதத்திலும் அவர்கள் மகிழ்ச்சி குறைவோ காலங்களை பற்றியோ அவர்கள் காலத்திற்கு எல்லைக்கு உட்பட்டோ இல்லை. ஆனால் கடவுளின் கட்டளையை அவர்கள் மீறி நடந்தபோது அந்த தோட்டத்திலிருந்து விரட்டப்படுகின்றார்கள். அப்பொழுது அவர்கள் காலத்திற்கு உட்படுகின்றார்கள். அப்போ தான் அந்த டைம் ஸ்டார்ட் ஆகுது. அதிலிருந்து தான் கடவுள் அவர்களை அந்த காலத்திற்கு உட்பட்ட அவர்களை சபிக்கின்றார். அப்போ எடுத்த உடனே காலம் வந்த உடனே மனித குலத்திற்கு சாபம் கொடுக்கப்படுகிறது. பாம்பிற்கு சாபம் கொடுக்கப்படுகிறது, பெண்ணிற்கு சாபம் கொடுக்கப்படுகிறது, இந்த ஆணுக்கும் சாபம் கொடுக்கப்படுகிறது. நிலத்தின் இரத்த வேர்வை வேர்க்கின்ற அளவிற்கு உழைப்பாய், பெண்ணிற்கு பேறுகால வேதனை மிகுதியாக இருக்கும் என்று சொல்லி சாபம் கொடுக்கப்படுகிறது. அப்போ ஒவ்வொரு வருஷமும் நம்ம இந்த ஆண்டவரின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள, ஆண்டவர் ஆசீர்வதித்தால் இந்த சாபம் நீங்கும், ஆண்டவருடைய எல்லா விதமான அருளும் நமக்கு இருந்தால் நாம் கடின உழைப்பினாலும் நம்முடைய வாழ்வில் எதிர்கொள்ளுகின்ற அனைத்து சவால்களிலும் நாம் வெற்றி பெற்றவர்களாக இருப்போம் என்று சொல்லி இறைவன் தான் எல்லாம், காலங்கள் அவருடையன, யுகங்களும் அவருடையன என்று சொல்லி
ஆண்டவரின் ஆசீர்வாதத்தோடு நாம் இந்த புதிய ஆண்டினை தொடங்க வேண்டும், நினைத்தவை எல்லாம் நடக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்போடு நாம் இங்கே குழுமி இருக்கின்றோம். ஆண்டவர் தன்னுடைய தொடக்க கால இந்த படைப்புகள் அனைத்தையும் அவர் படைத்த பின் உயிரினங்களை ஆசீர்வதிக்கின்றார், மக்களை ஆசீர்வதிக்கின்றார், தான் தேர்ந்து கொண்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கின்றார். சிறப்பான ஆசிரை ஆபிரகாமுக்கு கொடுக்கின்றார், ஆபிரகாமின் வழி வருபவருக்கு கொடுக்கின்றார். தனது மக்களை அங்கு காப்பாற்ற வேண்டும் என்று வருகின்ற பொழுதெல்லாம் ஆண்டவர் தனது பிரசன்னத்தின் வழியாக சிறப்பான ஆசிரை கொடுத்து மக்களை பாதுகாக்கின்றார், அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கின்றார். இந்த இறைவன் இன்றும் நமக்கு இந்த புதிய ஆண்டிலே சிறப்பான ஒரு ஆசிரை கொடுக்கின்றார். இணைச்சட்டம் 28ஆம் அதிகாரம் 1 முதல் 14 வரை கீழ்ப்படிவதினால், ஆண்டவரின் குரலுக்கு செவிமடுப்பதினால், ஆண்டவரின் கட்டளையை கடைபிடிப்பதினால் நமக்கு எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும் என்று அங்கு மிகவும் அற்புதமாக அங்கு கொடுக்கப்படுகின்றது. இதில் தொடக்க நூலில் பார்க்கிறோம், அங்கு ஈசாக்கினுடைய மகன்கள் ஏசா, யாக்கோப்பு, இவர்களில் இந்த மூத்த மகனுக்கு அங்கு தந்தை, அவர்களின் அப்பா ஆசீர்வாதம் கொடுக்க அவர் ஆசைப்படுகின்றார். எனவே அந்த மூத்த மகனிடம், நீ போய் எனக்கு சமைத்து கொண்டு வா, உனது சமையலை உண்டபின் நான் உனக்கு ஆசீர் வழங்க வேண்டும் என்று கூறுகின்றார். இதை கேட்ட அந்த தாய் தனது இளைய மகனின் மீது கொண்ட அன்பினால் அந்த இளைய மகனுக்கு குறுக்கு வழியிலே தனது தந்தையின் ஆசிரை பெற அவர் அங்கு சூழ்ச்சி செய்கின்றார். எனவே ஏசா போய் அங்கு வேட்டையாடி அவர் சமைச்சு எடுத்துகிட்டு வரத்துக்குள்ள இங்கே யாக்கோப்பின் அம்மா என்ன பண்ணுறாங்க, அவங்களே சமைச்சு கொடுத்து, நீ உன் தந்தைகிட்ட போயிட்டு இந்த உணவை கொடுத்து நீர் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள் அப்படின்னு சொல்கிறார். அப்போ யாக்கோப்பு என்ன பண்ணுறான், அந்த மூத்த மகனை போன்று நடித்து அந்த தந்தையிடமிருந்து அந்த ஆசீர்வாதத்தை அங்கு உணவு பரிமாறி பெற்றுக்கொள்ளுகிறான். ஏசா வராப்பில் வந்துட்டு, அப்பா உனக்கு நான் அருமையாக சமைச்சு கொண்டு வந்திருக்கிறேன் அப்படின்ட்டு சொல்கிறார். அப்போ தான் அப்பா மகனை பார்த்து சொல்கிறார், இப்போ தானே ஆசீர்வாதம் கொடுத்தேன். அப்போ யார் ஆசீர்வாதம் வாங்கினது? தனது இளைய மகன் ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டதை அப்பொழுது தான் அந்த தந்தை உணர்கிறார். அப்போ தான் ஏசா கேட்பான், அப்பா ஒரே ஒரு ஆசீர்வாதம் மட்டும்தான் நீ கொடுக்க முடியுமா? உன்னால் ஒரே ஒரு ஆசீர்வாதத்தை தான் கொடுக்க முடியுமா? அதுக்கு மேலே நீ கொடுக்க முடியாதா அப்படின்னு அவன் அங்கு அழுகின்றான். பிரியமானவர்களே, மனிதர்களால் ஒரு ஆசீர்வாதம் தான், மனிதர்களால் ஒரு குறிப்பிட்ட அளவிற்குத்தான் ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியும். ஆனால் கடவுளால் அப்படி அல்ல. நாம் கேட்கின்ற போதெல்லாம், நாம் நினைப்பதற்கு மேலாக, நாம் எதிர்பார்ப்பதற்கு மேலாக ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுக்கும் ஆண்டவராக இருக்கின்றார். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் அவரின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவது, அவரின் குரலுக்கு செவிமடுப்பது, அவரின் விருப்பத்தை நிறைவேற்றுவது. இப்படி தூய்மையான வாழ்வினை வாழ்கின்ற பொழுது ஆண்டவர் தன்னுடைய ஆசீர்வாதத்தை எல்லை கடந்த விதத்திலே, அற்புதமான விதத்திலே நம் அனைவருக்கும் வாரி வழங்கும் இறைவனாக இருக்கின்றார். இதைத்தான் ஆண்டின் தொடக்க நாளாகி இன்று நமக்கு சிறப்பான ஒரு ஆசீர்வாதத்தை இறைவன் நம் அனைவருக்கும் கொடுக்கின்றார். ஆண்டவர் உனக்கு ஆசீர் வழங்கி உன்னை காப்பாராக என்று சொல்லி இன்றைய முதல் வாசகம் நமக்கு சிறப்பான ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கின்றது. உனக்கு ஆசி வழங்கி உன்னை காப்பாராக.
அனைத்து தீமைகளிலுமிருந்தும் அனைத்து விதமான விபத்துக்களிலிருந்தும் பல்வேறு விதமான இடர்பாடுகளிலிருந்தும் ஆண்டவர் உன்னை காப்பாராக என்று சொல்லி நம் அனைவருக்கும் இந்த புத்தாண்டின் ஆசிரானது நமக்கு கொடுக்கப்படுகின்றது. ஆண்டவர் தம் திருமுகத்தை உங்கள் மேல் ஒளிர செய்து உங்கள் மீது தமது அருளை பொழிவாராக என்று சொல்லி ஆசீர்வாதம் கொடுக்கின்றார். ஆண்டவர் தமது திருமுகத்தை உங்கள் மேல் ஒளிர செய்து, எங்கே ஒளி இருக்கின்றதோ அங்கு வாழ்வு இருக்கின்றது. இந்த உலகில் சூரிய ஒளி இல்லை என்றால் வாழ்வு இல்லை. ஆண்டவரின் ஒளி எங்கெல்லாம் வீசுகின்றதோ அங்கு அருள் இருக்கின்றது, வாழ்வு இருக்கின்றது, வளர்ச்சி இருக்கின்றது. எனவே ஆண்டவர் தமது ஒளியை நம்மீது வீச செய்து வாழ்வையும் வளர்ச்சியையும் நமக்கு வேண்டிய எல்லா விதமான பராமரிப்பையும் கொடுக்கின்ற ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுக்கின்றார். ஆண்டவர் தம் திருமுகத்தை உன் பக்கம் திருப்பி உமக்கு அமைதி அருள்வாராக. ஆண்டவர் தம் திருமுகத்தை உங்கள் பக்கம் திருப்பி உன் பக்கம் திருப்பி தமது அமைதியை அருள்வாராக. இதில் பார்க்குறோம், ஆண்டவர் முகத்தை நம்ம பக்கம் திருப்பினாதான் நமக்கு ஆசீர்வாதம். இந்த முகத்தை பார்க்கறதுலேயே பல விதமான இந்த எண்ணங்கள் இருக்கின்றது. ஒருத்தர் நம்ம முகத்தை பார்த்து பேசுகிறாருனாக்கா அவர் உண்மையிலே நம்மோடு நல் உறவில் இருக்கிறார் என்று அர்த்தம். ஒருத்தர் வர்றாரு, முகத்தை பார்த்து திருப்பிக்கிறாரு அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம ஒரு சிலர்லாம் செய்வோம் இல்லையா? ஒருத்தர் வராங்கனாக்கா முகத்தை பார்த்து திருப்பின்னு போகிறது அப்படின்னா என்ன அர்த்தம்? கோபத்தில் இருக்கிறார்னு அர்த்தம். முகத்தை பார்த்து பேசாமல் குனிஞ்சே பேசுறதுனா என்ன அர்த்தம்? குனிஞ்சிக்கினே இருக்கிறது, ஆர்வம் இல்லை, ஏதோ ஒரு விதமான பிடிக்காத ஒரு நபரோடு பேசுவதாக அர்த்தம். அதே போன்று ஏறெடுத்து பார்த்து முகத்தை காட்டாத ஒரு நிலையில் அவமானம், வெட்கம், இப்படி இந்த முகத்தை பார்த்து பேசுவதற்கு பல அர்த்தங்கள் இருக்கிறது. ஆண்டவர் தன்னுடைய முகத்தை திருப்பி கொண்டால், அவர் நம்மீது கோபம் கண்டால் நாம் எம்மாத்திரம். ஆனால் ஆண்டவர் தம் திருமுகத்தை உன்மேல் திருப்பி உனக்கு அமைதியை அளிக்கின்றார். அமைதியை தரும் ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தன்னுடைய திருமுகத்தை நம் பக்கம் திருப்பி நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கின்றார். எனவே பிரியமானவர்களே, இந்த ஜூபிலி ஆண்டு 2025ஆம் ஆண்டு ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு ஆண்டாக ஆண்டவர் அருளையும் ஒளியையும் அமைதியையும் நமக்கு கொடுக்கின்றார். இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட நாம் அனைவரும் எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் இந்த ஆண்டு நமக்கு எடுத்து கூறுகின்றது. பகைவர் என்று எவரும் இருத்தல் கூடாது. முதல்ல பகைவர் என்று எவரும் இருத்தல் கூடாது. அடுத்ததாக அனைவருடன் நல் உறவுடன் வாழ வேண்டும். அதுக்கு அடுத்தபடியாக உழைத்து கடின உழைப்பின் காரணமாக நாம் அனைவரும் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டும், உழைக்கின்ற மக்களாக இருக்க வேண்டும். சிலந்தியை பார்க்குறோம், அது எப்படி கூடு கட்டுது, அதை எத்தனை கூட்டை போய் கலைத்தாலும் அந்த கூட்டை கட்டி முடிக்கின்ற வரை அது கட்டிக்கொண்டே இருக்கும். விடாமுயற்சியோடும் கடின உழைப்பிற்கு எறும்பு சிறந்த உதாரணம். ஒரு சின்ன எறும்பு அதனுடைய உருவத்தை விட பெரிய அளவில் அது சுமையை தள்ளி கொண்டு செல்கிறது. ஒரு எறும்பு இருக்குதுனாக்கா அந்த எறும்பு அதனுடைய உருவத்திலிருந்து 50 மடங்கு பெரிய அளவிற்கான ஒரு எடையை அது உந்தி தள்ளுகின்ற சக்தியை அது கொண்டிருக்கிறது. அது எத்தனை வாட்டி நீங்கள் எங்கே தூக்கி போட்டாலும் எதையாவது ஒன்றை இரையை தேடி பெரிய அளவிலே
அது உருட்டி சிறுக சிறுக அது தன்னுடைய உழைப்பினால் தனக்கு வேண்டியதை அது ஈட்டிக் கொள்ளுகின்றது. மனிதர்களாகிய நாம் அனைவரும் இந்த புதிய ஆண்டிலே கடின உழைப்பினால், விடாமுயற்சியினால், ஆண்டவரின் ஆசீர்வாதத்தினால் நாம் அனைவரும் பல வகைகளில் நாம் ஆண்டவரோடு இணைந்து நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயலிலும் நாம் வெற்றி காண இந்த புத்தாண்டு நமக்கு அழைப்பு கொடுக்கின்றது. அதே போன்று இந்த நல்ல உறவு கொண்டு வாழ அழைக்கும் இந்த புதிய ஆண்டில் அனைவரோடும் அனைத்து நிலைகளிலும் அவரவருக்கு ஏற்றவாறு நமது அனுதின வாழ்க்கையில் அமைதியை, மகிழ்ச்சியை நாம் பிறருக்கு கொடுக்க அழைக்கப்படுகின்றோம். எப்பொழுதும் மகிழ்ந்திருங்கள், இடைவிடாது நன்றி சொல்லுங்கள் என்று சொல்லி மகிழ்ச்சியின் ஆண்டாக, நன்றி சொல்லும் ஆண்டாக இந்த ஆண்டு நமக்கு அமைய நாம் சிறப்பாக ஜெபிக்க அழைக்கப்படுகின்றோம். இறுதியாக இந்த புத்தாண்டில் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லுகின்ற போது, நாம் இயற்கையை அன்பு செய்யும், இயற்கையை நேசிக்கும் மனிதர்களாக இருக்க அழைக்கப்படுகிறோம். கடந்த ஆண்டில் பார்க்குறோம், நம்ம வயநாட்டில் நம்ம நினச்சி கூட பார்க்கல, மிகப்பெரிய நிலச்சரிவு. ஒரு 2-3 வாரங்களுக்கு முன்பாக கடுமையான மழையினால் இந்த நீலகிரி அந்த மலை அடிவாரத்தில் எவ்வாறு மலை சரிவினால் சேதம் ஏற்பட்டது, இயற்கை சீற்றம். இன்னைக்கு கூட நம்ம டிவியில் பார்க்குறோம், மிகப்பெரிய ஒரு பனிப்பாறை உருக ஆரம்பித்திருக்கின்றது. இது முழுமையாக உருகி செல்லும் என்றால் பெரிய இயற்கை சீற்றங்கள் நடைபெறும் என்றும் அறிஞர்கள் கணிக்கின்றார்கள். எனவே இந்த உலகத்தில் இயற்கையை அன்பு செய்கின்ற போது இயற்கை நமக்கு பாதுகாப்பாக இருக்கின்றது. இந்த புதிய ஆண்டில் தீர்மானங்களை எடுக்கவும் நாம் அழைக்கப்படுகின்றோம். புதிய தீர்மானங்கள் நமது வாழ்வின் வளர்ச்சிக்கு உகந்ததாக இருக்கின்றது. எனவே இந்த புதிய தீர்மானம் என்று சொல்லுகின்ற போது, இனி ஒவ்வொரு நாளும் விவிலியத்தை வாசிப்பது, 15 நிமிடங்கள் நமது வீடுகளிலும் அல்லது ஆலயத்திற்கும் ஒவ்வொரு நாளும் சென்று 15 நிமிடம் ஜெபிப்பது, விவிலியத்தை வாசிப்பது என்று சொல்லுகின்ற போது 2 முதல் 4 பக்கங்களை வாசிப்பது. அதோடு மட்டுமல்லாமல் ஒவ்வொரு நாளும் ஏதேனும் ஒரு புண்ணிய காரியத்தை செய்வது. மற்றும் இன்றைய நவீன காலத்தில் இளைஞர்கள் மற்றும் எவ்வளவோ குழந்தைகள் இன்று இந்த மொபைல் ஃபோன், செல்ஃபோனினால் அதனுடைய தாக்கத்திற்கு அடிமையாகி இருக்கின்றார்கள். இன்றைக்கி நம்ம கோயிலில் நிறையா இளைஞர்கள் இருக்கிறார். அந்த இளைஞரெல்லாம் கை தூக்கும் பார்ப்போம். என்ன எல்லாம் வயசானவங்க தான் இருக்கிறாங்களா? ஸ்கூலில் படிக்கிறவங்களாம் கை தூக்கும் பார்ப்போம். எழுப்பிடுங்க. ஸ்கூலில் படிக்கிறவங்க இன்னும் ஸ்ட்ரைட்டாக என்ன எல்லாம் வர கம்மியாகினே போகிறது அட்டண்டன்ஸு ஸ்கூலில் படிக்கிறவங்களாம். ஆனால் சண்டே மாஸ் கார்டு கையெழுத்து வாங்குறப்ப மட்டும் அப்படி பெரிய லைன் நிற்குது. ஓகே, இதில் யாரெல்லாம் டெய்லி மொபைல் ஃபோன் பார்க்குறவங்க கை தூங்க பார்ப்போம். உங்களுக்கு தான் சொல்லினுக்கிறேன். இந்த வருஷம் அப்பா அம்மாட்ட ஸ்கூல் முடிஞ்ச உடனே மொபைலை வாங்கிறது, தேவையில்லாமல் உட்காந்து மணிக்கணக்காக பார்த்துட்டு இருக்கிறது, இதெல்லாம் இல்லாமல் நாம் கடவுள் கொடுத்த அனைத்தையும் நல்லவற்றுக்காக தீங்கிழைக்காதவாறு அனைத்தையும் பயன்படுத்தி சுறுசுறுப்புள்ள ஒரு மகிழ்ச்சியின் ஆண்டாக இதை பயன்படுத்த அழைக்கப்படுகின்றோம். புதிய ஆண்டிற்கான செய்தியை நம்ம சிந்தித்த நாம், இந்த நாள் நம் அனைவருக்கும் அன்னை மரியாளோடு இணைந்து இந்த புத்தாண்டை கொண்டாட திரு அவை நமக்கு அழைப்பு கொடுக்கின்றது. எனவே இந்த நாளில் அன்னை மரியாளை இறைவனின் தாய் என்று சொல்லி நாம் இந்த விசுவாச கோட்பாட்டினை மகிழ்ச்சியோடு கொண்டாட அழைக்கப்படுகின்றோம். இயேசுவுக்கு எத்தனை சுவாபம்! இயேசு இந்த உலகத்தில் இருந்தார் இல்லையா? அவர் எத்தனை சுவாபத்தோடு இருந்தார்? சிஸ்டருங்களாம் பதில் சொல்லக்கூடாது.
இந்த கேட்டிசம் பசங்க, பூசதி பசங்க யார் சொல்லுவா? வயசானவங்களாம் சொல்லக்கூடாது. கேட்டிசம் பசங்க, இயேசுவுக்கு எத்தனை சுவாபம்? எத்தனை சுவாபம்? 2 சுவாபம். அந்த 2 சுவாபம் என்ன? சத்தமா? இயேசுவுக்கு 2 சுவாபம். அவர் தெய்வ சுவாபமும் மனித சுவாபம் கொண்டிருந்தார். முழு மனிதனாகவும் இருந்தார், முழு தெய்வமாகவும் இருந்தார். அப்போ 100% வந்து இயேசு இந்த உலகத்தில் மனுஷனாகவும் இருந்தார், 100% வந்து தெய்வமாகவும் இருந்தார், இறைவனாகவும் இருந்தார். சரி, அப்போ இந்த தொடக்க திரு அவையில் ஒரு சில தப்பறை கொள்கையை சொன்னாங்க. அன்னை மரியாள் இந்த மனிதரான இயேசுவுக்கு மட்டும்தான் தாய், இந்த தெய்வமான இயேசுவுக்கு தாய் அல்ல, இந்த தெய்வ நிலையில் இருந்த இயேசுவுக்கு தாய் அல்ல என்று சொன்னார். அப்போதுதான் எபேசு நகரில் இந்த திருக்கூட்டத்தில் அவர்கள் அனைவரும் ஒன்றாக கூடி அன்னை மரியாள் மனிதரான இயேசுவுக்கு மட்டும் தாய் அல்ல, தெய்வமான இயேசுவுக்கும் தாய், எனவே அவர் இறைவனின் தாய் என்று இந்த விசுவாச கோட்பாட்டினை அறிவித்தார்கள். இந்த நம்பிக்கையின் கோட்பாட்டினை நாம் சிறப்பாக கொண்டாட திரு அவை நமக்கு அழைப்பு கொடுக்கின்றது. அன்னை மரியாளோடு இணைந்து இந்த புத்தாண்டை நாம் கொண்டாட அழைக்கப்படுகின்ற இந்த வேளையில் அன்னை மரியாள் ஆண்டவரின் ஆசீர்வாதத்தை நிரம்ப பெற்ற ஒரு அன்னையாக இருக்கின்றார், ஆண்டவரின் அருளை பெற்ற அன்னையாக இருக்கின்றார். எனவே இந்த அன்னையோடு இணைந்து நாம் பயணிக்கின்ற போது ஆண்டவரின் அருளும் ஆசிரையும் அவர் தன்னுடைய வலிமை மிக்க பரிந்துரையால் நமக்கு வாழி வழங்குவார் என்பதில் எந்த ஐயமும் இல்லாமல் அன்னை மரியாளோடு இணைந்து இந்த ஜூபிலி ஆண்டை கொண்டாட நாம் அனைவரும் அழைக்கப்படுகின்றோம். இங்கே இருக்கிறவங்கள யார் யாரெல்லாம் இந்த கிறிஸ்மஸ் அப்புறம் கிறிஸ்மஸ்க்கு முன்னாடி வேளாங்கண்ணிக்கு போனவங்க, வில்லியனூருக்கு போனவங்களாம் கை தூங்க பார்ப்போம். யார் யாரெல்லாம் போனீங்க? ஓகே, ஓரளவுக்கு ஒரு சிலர் சென்று இருக்கின்றீர்கள். அன்னை மரியாளோடு நாம் இருக்கின்ற அந்த உறவில் நன்றி சொல்ல போயிருப்பாங்க. புதிய ஆண்டில் மாதா பரிந்துரையால் நல்ல ஒரு ஆண்டாக இருக்க வேண்டும் என்று ஜெபிக்க சென்றிருப்பார்கள். இந்த நிலையில் நாம் அனைவரும் அன்னை மரியாளோடு இணைந்து பயணிக்கின்ற இந்த வேளையில் நாம் இந்த நாளில் ஆண்டவர் இயேசுவுக்கு பெயரிட்ட தினத்தையும் இன்று கொண்டாடுகின்றோம். குழந்தை பாலனேசு பிறந்த 8ஆம் நாளிலே அவருக்கு விருத்த சேதனம் செய்யப்பட்ட அந்த நாளிலே இயேசு என்று பெயரிட்டார்கள். இந்த இயேசு என்ற பெயர் எந்த அளவிற்கு வலிமையுள்ள பெயர்! இயேசு என்று சொல்லுகின்ற போது நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கின்ற ஒரு பெயராக இருக்கின்றது. இயேசுவின் பெயரால் எத்தனையோ பேய்களையும் எத்தனையோ அற்புதங்களையும் புதுமைகளையும் தொடக்க திரு அவையிலும் இன்றும் இயேசுவின் பெயரால் நிகழ்ந்து கொண்டிருப்பதை பார்க்கின்றோம். நாமும் இயேசுவின் பெயரை நம்பிக்கையோடு உச்சரிப்போம், இயேசுவின் பெயரை பிறருக்கு நம்பிக்கையோடு அறிவிப்போம். இயேசுவை நமது வாயில் உச்சரித்தால் புதுமைகள் நடைபெறும். இயேசுவை நோக்கி நாம் கூவி அழைத்தால் நமக்கு வேண்டியவை கிடைக்கும். இயேசுவின் பெயரை நாம் உரக்க கத்தி சொன்னால் ஆசீர்வாதம் கிடைக்கும். இயேசுவின் பெயரால் அனைத்தும் நிகழும் என்ற நம்பிக்கையோடு இயேசுவை நாம் புகழ்ந்து பாட, இயேசுவை நாம் ஆராதிக்க, இயேசுவின் பெயரை நாம் அறிக்கையிட சிறப்பான விதத்திலே இந்த நாளில் நாம் நினைவுறுத்தப்படுகின்றோம். எனவே பாலன் இயேசுவுக்கு இயேசு என்று பெயரிடப்பட்ட இந்த நாளை கொண்டாடுகின்றோம். இந்த நாளில் ஐநா உலக அமைதியின் நாளாக அறிவித்திருக்கின்றது. இன்றைய உலகிற்கு தேவை அமைதி, இன்றைய உலகிற்கு தேவை மகிழ்ச்சி. இன்று எங்கு சென்றாலும் உலகின் பல இடங்களில் மூலம் அபாயம், சண்டை சச்சரவுகளோடு அமைதி இழந்து போரினால்
மனித குலம் சிதறும் நிலைக்கு இன்று அழிவின் உச்ச நிலையில் சென்று கொண்டிருக்கும் இந்த வேளையிலே உலக அமைதிக்காக ஜெபிக்கும் நாளாகவும் இருக்கின்றது. எனவே பிரியமானவர்களே, இந்த நாளில் நாம் புலந்திருக்கின்ற இந்த புத்தாண்டிற்காக நன்றி செலுத்தும் வேளையிலே ஆண்டவரின் ஆசீர்வாதத்தோடு இந்த புத்தாண்டில் அனைத்து தீர்மானங்களையும் நாம் வெற்றி காணவும், அன்னை மரியாளோடு இணைந்து ஆண்டவரின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவும், இயேசுவின் பெயரை நாம் தைரியமோடு அறிக்கையிட்டு அவரின் பெயரை மகிமைப்படுத்தவும், இந்த உலகம் அமைதி காணவும் சிறப்பாக இத்திருப்பலியில் மன்றாடுவோம். ஆமேன். மண்ணையும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியாரார் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையார் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். ராத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிறைவாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆமென். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, புலந்திருக்கும் இப்புதிய புத்தாண்டில் இந்த ஜூபிலி ஆண்டை கொண்டாடும் நமது திரு அவையின் தலைவர்கள் மற்றும் நம்முடைய இந்திய நாட்டின் தலைவர்கள் இன்றைய திருப்பலியை ஒப்புக்கொடுக்கின்ற நம் அனைவரின் குடும்பங்களின் கருத்துக்களுக்காகவும் இப்புதிய ஆண்டில் ஆண்டவரின் அருளையும் ஆசிரியும் நாம் பெற்று வாழ விண்ணக தந்தை நோக்கி நமது மன்றாட்டுக்களை எழுப்புவோம். மாட்சியும் மேன்மையும் எங்களுக்கு முடியாக சூட்டியுள்ள எம் தந்தையே இறைவா, புதிய ஆண்டில் நுழையும் திரு அவைக்கு நிறைவாக அன்பு, அமைதி, ஆசீர்களை பொழிந்து எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், அருட்பணியாளர்கள் உமது அமைதியின் ஒளியை பிரதிபலிக்கும் கண்ணாடியாகவும், அதனை காணும் அனைவரும் கிறிஸ்துவின் நித்திய ஒளியை இவ்வுலகிற்கு சாட்சியாக பகர்வதற்கு வேண்டிய அருளை பொழியுமாறு இறைமகன் இயேசுவின் வழியாக உம்மை வேண்டுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எம்மை தேடி வந்த அன்பே எம் இறைவா, எங்கள் குடும்பங்களில் இப்புதிய ஆண்டில் உமது திருமுகத்தின் ஒளி என்றும் நிறைந்திருக்க செய்தருளும். எங்களின் வாழ்வாதாரங்கள் சிறப்பாக அமையவும், எம் இல்லங்களில் நடைபெற வேண்டிய நல்ல காரியங்கள் எந்த குறைகளும் இன்றி நடைபெறவும், அதன் வழியாக குடும்ப உறவுகள் வலுவடைந்து அன்பும் மகிழ்ச்சியும் அமைதியும் நிறைவாய் நிலையாக பெற்று உம் சாட்சிகளாக இச்சமூகத்தில் உலாவர உம் அருட்கொடைகளை பொழிய வேண்டும் என்று இறைமகன் இயேசுவின் வழியாக உம்மை வேண்டுகிறோம். ஆண்டவரே, அனைவரும் இணைந்து சொல்லுவோம், திரும்பவும் சொல்லுவோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும்.
உம் பாதைக்கு ஒளியாகவும் வழியாகவும் அமைந்த எம் இறைவா, உம் நீதியின் ஒளி ஏழை எளியோர், வறுமையில் வாடுவோர், தனிமையில் தவிப்போர், ஆதரவற்றோர், வாழ்வு இழந்தோர் ஆகிய அனைவருக்கும் உம் ஒளியின் நிழலில் இளைப்பாறுதல் அடைந்திட உம் அன்பின் ஒளியில் அகில உலகம் தழைத்தோங்க வேண்டுமென்று இறை இயேசுவின் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அற்புதங்கள் நிறைந்த இயற்கையை எமக்காய் படைத்த எம் இறைவா, உம் படைப்பின் மகிமையை உணராமல் புதிய முயற்சி, அறிவியல் வளர்ச்சிகள், சமூக முன்னேற்றம் என்ற போர்வையில் இயற்கைக்கு எதிராக நாங்கள் அறிந்தும் அறியாமல் செய்த அனைத்து தவறுகளையும் மன்னித்து படைப்பின் மேன்மையை உணர்ந்து இயற்கையோடு நாங்கள் ஒன்றித்து வாழ தேவையான ஞானத்தை பொழிந்து நல்வழி நடந்திட இறைமகன் இயேசுவின் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கடந்த ஆண்டு முழுவதும் செய்த அனைத்து நன்மைகளுக்கும் எங்களால் ஏற்பட்ட அனைத்து தவறுகளையும் மன்னித்து எங்களுக்கு மீண்டும் ஒரு மறுவாழ்வு பெற்றிட புதிய ஆண்டை ஆசிராக கொடுத்து அனைத்து மானுடம் அமைதி, மனமகிழ்வு, அன்பின் அடையாளமாகவும் எல்லோரும் எல்லாமும் பெற்று சமத்துவம் தழைத்தோங்கிட இறைமகன் இயேசுவின் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக மன்றாடுவோம். அன்பான எங்கள் வானக தந்தையே, ஆழ்ந்த நம்பிக்கையுடன் நோக்கி எழுப்பிய இந்த மன்றாட்டுகள் அனைத்தையும் ஏற்றருளும். அன்பின் நிறைவா, நாங்கள் எங்கள் வாழ்வில் பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்காம் நன்றி செலுத்தும் வேளையில் தொடர்ந்து இப்புதிய ஆண்டில் உம்முடைய அருளின் பிரசன்னத்தினால் நாங்கள் என்றும் ஆட்கொள்ளப்படவும், நாங்கள் நினைக்கின்ற காரியங்கள், நாங்கள் முன்னெடுக்கின்ற அனைத்து முயற்சிகளிலும் நீரே எங்களோடு இருந்து வழிநடத்திட எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். பிரியமான சகோதர சகோதரிகளே, வெளியெல்லாம் இளைஞர்கள் உற்சாகத்தோடும் ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறாங்க. இங்கே பார்த்தா எல்லாம் கொஞ்சம் சோர்வாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் விழிப்போடு இருந்து அனைத்து ஜெபங்களையும் இணைந்து பாடி ஜெபிக்க அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். காணிக்கை பாடல் 1 பக்கம் 7. பலியதனை மகிழ்ந்து ஏற்கவா, அன்பின் நாயகா அமைதி வழங்கவா, ஆனந்தமாய் அர்ப்பணித்தோம் அருளை பொழியவா, ஆனந்தமாய் அர்ப்பணித்தோம் அருளை பொழியவா. இதய அன்பை மகிழ்ந்து தருகின்றோம், வஞ்சமில்லா வாழ்க்கையினை நெகிழ்ந்து தருகின்றோம். நெஞ்சம் ததுவும் இதய அன்பை மகிழ்ந்து தருகின்றோம், வஞ்சமில்லா வாழ்க்கையினை நெகிழ்ந்து தருகின்றோம். முந்தன் பலியினில் கலந்திட வந்தோம், வந்து தருகின்றோம் முந்தன் கரங்களில், முந்தன் பலியினில் கலந்திட வந்தோம், வந்து தருகின்றோம் முந்தன் கரங்களில். மழலை மன்னவா மரியின் பாலகா, மனங்கள் தரும் பலியதனை மகிழ்ந்து ஏற்கவா.
சகோதர சகோதரிகளை என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பணி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நல்லவை அனைத்தையும் கனிவுடன் தொடங்கி நினைவு காண செய்கின்றே. ஓம் புனித மரியாவின் பெருவிழாவில் மகிழ்ச்சி அடைந்துள்ள நாங்கள் உமது அருளின் தொடக்கத்தில் மாற்றி அடைவது போல அதன் நிறைவிலும் எங்களுக்கு மகிழ்ச்சி தருவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது எப்பொழுதும் கன்னியான தூய மரியாளின் பெருவிழாவில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலும் ஆகும். தூய ஆவி நிழலிட்டதா அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருதாங்கி தமது கன்னிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு அளித்தார். அவர் வழியாக உமது மாண்பை வானதூத புகழ்கின்றன. தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றன. அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடுங்குகின்றன. வானங்களும் அவற்றுள்ள ஆற்றல்களும் செராப்பின்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களித்து சொல்வதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா.
ஆகவே கனிவுமிக்க தந்தையே, இக்கொடைகளையும் காணிக்கைகளையும் புனித மாசற்ற பலிப்பொருட்களையும் நீர் ஏற்று ஆசி வழங்கிட உம் திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி மன்றாடுகின்றோம். உமது புனித கத்தோலிக்க திரு அவைக்காக இவற்றை நாங்கள் முதலில் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உலகெங்கும் அதற்கு அமைதியும் பாதுகாப்பும் ஒற்றுமையும் அளித்து அதனை வழிநடத்தியருளும். உம் அடியாராக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸுக்காகவும் எங்கள் பேராயர் பிரான்சிஸ் கலிஸ்துக்காகவும் திருத்தூதர் வழிவரும் உண்மையான கத்தோலிக்க நம்பிக்கையை கடைப்பிடிப்பவர் அனைவருக்காகவும் இக்காணிக்கைகளை ஒப்புக் கொடுக்கின்றோம். ஆண்டவரே, உம் அடியார்கள் அனைவரையும் சிறப்பாக இப்பொழுது நினைவு கூறுகின்றோம். யார் யாருக்கெல்லாம் நாம் ஜெபிக்க விரும்புகின்றோமோ அவர்கள் அனைவரையும் நினைவு கூர்ந்து இப்பொழுது ஜெபிப்போம். இங்கே கூடியுள்ள அனைவரையும் நினைவு கூர்ந்தாலும் உம்மீது இவர்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கை மிரைப்பற்றையும் நீர் அறிவீர். இவர்களுக்காக நாங்கள் இவற்றை ஒப்புக் கொடுக்கின்றோம். இவர்களும் தம்மவருக்காகவும் இப்புகழ்ச்சி பணியை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றார்கள். தங்களுடைய ஆன்மாக்களின் மீட்புக்காகவும் தாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் நல்வாழ்வுக்காகவும் பாதுகாப்பிற்காகவும் என்றும் வாழ்பவரும் உயிருள்ளவரும் உண்மையுள்ளவருமான கடவுளாகி உமக்கு இவர்கள் தங்கள் பொருத்தனையை செலுத்துகின்றார்கள். உம்முடைய புனிதர் அனைவருடன் உறவு கொண்டுள்ள நாங்கள் முதலாக இறைவனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் தாயும் என்றும் கண்ணியமான மாட்சிமிக்க மரியாவையும் அவருடைய கணவரான புனித யோசேப்பு, திருத்தூதர்களும் மறை சாட்சியுமான பேதுரு, பவுல், ஆந்திரேயா, யாக்கோப்பு, யோவான், தோமா, பிலிப்பு ஆகியோரையும் வணக்கத்துடன் நினைவு கூறுகின்றோம். இவர்களுடைய பேறு பலன்களாலும் வேண்டுதலாலும் நாங்கள் யாவற்றிலும் அது உதவி பெற்று காக்கப்பெறுமாறு அருள் புரியும். ஆகவே ஆண்டவரை ஊழியர்களாகிய நாங்கள் உமது குடும்பம் முழுவதும் உமக்கு ஒப்புக் கொடுக்கும் இப்பணியை உளம் கனிந்து ஏற்றலுமை வேண்டுகின்றோம். எங்கள் வாழ்நாளில் உமது அமைதியை தந்தருளும். மேலும் நிலையான அழிவிலிருந்து எங்களை காத்து உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவரின் திருக்கூட்டத்தில் நாங்கள் சேர்க்கப்பட கட்டளையிட்டருளும். இறைவா, இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தி உமக்கு உரிமையுடையதாகவும் தகுதியுடையதாகவும் உமக்கு ஏற்புடையதாகவும் உகந்ததாகவும் இருக்கச் செய்திடணும். இவ்வாறு உம் அன்பு திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் உடலாகும் இரத்தமாகும் இவை மார்பனவாக அவர் தாம் பாடுபடுவதற்கு முந்தின நாள் வணக்கத்துக்குரிய தம் திரு கைகளில் அப்பத்தை எடுத்து வான் நோக்கி கண்களை உயர்த்தி எல்லாம் வல்ல இறைவனும் தம் தந்தையுமான உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என்னுடல். அவனமே இரவிருந்தை அருந்திய பின் எழில்மிகு இக்கிண்ணத்தை வணக்கத்துக்குரிய தம் திரு கைகளில் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று
உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மாறை பொருள். ஆண்டவரே, நாங்கள் இந்த அப்பத்தை உண்டு பின்னத்திலிருந்து பருகும் போதெல்லாம் நீர் வரும் அளவும் உமது இறப்பினை ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் புனிதமிக்க பாடுகளையும் இறந்தோரிடமிருந்து அவர் எழுந்து இவரது மாட்சிக்குரிய விண்ணேற்றத்தையும் உம் ஊழியர்களும் உம் புனித மக்களும் ஆகிய நாங்கள் நினைவு கூறுகின்றோம். நீர் எங்களுக்கு வழங்கியுள்ள கொடைகளிலிருந்து நிலை வாழ்வு தரும் புனித அப்பத்தையும் முடிவில்லா மீட்பளிக்கும் திருக்கிண்ணத்தையும் தூய புனித மாசற்ற பழிப்பொருளாக மாண்புக்குரிய உமக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கின்றோம். இவற்றை இரக்கத்துடனும் கனிவுடனும் கண்ணோக்கியலும் நீதிமானாகிய உம்முடைய ஊழியன் ஆபேலின் காணிக்கைகளையும் எங்கள் நம்பிக்கையின் தந்தை ஆபிரகாமின் பலியையும் உம்முடைய தலைமை குரு மெல்கிசேதேக்குக்கு உமக்கு அளித்த காணிக்கைகளையும் நீர் உளம் கனிந்து ஏற்றுக்கொண்டது போல் இவற்றையும் புனித பலியாகவும் மாசற்ற பழிப்பொருளாகவும் ஏற்றலும். எல்லாம் வல்ல இறைவாம், உம்முடைய வானதூதர் தம் திரு கைகளால் இப்பலி பொருட்களை மாண்புக்குரிய உமது விண்ணகப்பிடத்திற்கு எடுத்துச் செல்ல வேண்டுமென உம்மை பணிந்து வேண்டுகின்றோம். இத்திருப்பிடத்திலிருந்து உம்முடைய திருமகனின் புனிதமிக்க உடலையும் இரத்தத்தையும் பெறுகின்ற நாங்கள் அனைவரும் எல்லா விண்ணக ஆசியையும் அருளையும் நிறைய பெற்றுக்கொள்ளச் செய்தரணும். ஆண்டவரே, நம்பிக்கை அடையாளத்தோடு எங்களுக்கு முன் சென்று அமைதியில் துயில் கொள்ளும் உம் அடியார்களை நினைவு கூர்ந்திடம். யார் யாரெல்லாம் நம்மை விட்டு பிரிந்து விண்ணக ஒளியில் இருக்கின்றார்களோ அவர்கள் அனைவரையும் நினைத்து இப்பொழுது அவர்களுக்காக ஜெபிப்போம். ஆண்டவரே, இவர்களுக்கும் கிறிஸ்துவில் இளைப்பாறும் அனைவருக்கும் ஆறுதலும் ஒளியும் அமைதியும் நிறைந்த இடத்தை ஈந்திட வேண்டுமென உம்மை இறைஞ்சி மன்றாடுகின்றோம். பாவிகளாகும் அடியார்களாகிய நாங்களும் உமது பேரிரக்கத்தை எதிர்நோக்கியிருக்கின்றோம். உம்முடைய திருத்தூதர்களும் மறை சாட்சியுமான திருமுழுக்கு யோவான், ஸ்தீஃபான், மத்தேயாஸ், பர்னபா, இன்னாசியார் ஆகிய புனிதர் அனைவருடனும் எங்களுக்கும் பங்களித்திரளும். எங்கள் தகுதியை முன்னிட்டன்று மாறாக உமது மிகுதியான மன்னிப்பால் அப்புனிதர்களோடு நாங்கள் தோழமை கொள்ள எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். இவர் வழியாகவே ஆண்டவரே, நீர் இவற்றையெல்லாம் எப்பொழுதும் நல்லவையாக்கி புனிதப்படுத்தி உய்வித்து ஆசீரளித்து எங்களுக்கு வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவருள் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு
இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம்மிப்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்தாட்சி செய்கின்றவர் நீரே. பாலன் இயேசு கொண்டு வந்த அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வைத்தருளும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வைத்தருளும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி தந்தருளும் தந்தருளும். இதோ பாலனேசு, இவரே நம் உள்ளத்திற்கும் நம் இல்லத்திற்கும் நாம் வேண்டுகின்ற ஆசீர்வாதத்தையும் மகிழ்ச்சியையும் அமைதியும் கொடுக்கின்றவர். இவரின் வார்த்தை ஏற்று இவரின் குரலுக்கு கீழ்ப்படிந்து வாழ அழைக்கப்பட்டுள்ள நாம் அனைவரும் பெறு பெற்றோர். நீர் எண்ணத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். திருவிருந்து பாடல் 1 பக்கம் 8.
இருப்பாய் எங்கள் நடுவில். மனு உருவான வார்த்தையே பிறந்தாய் குழந்தை வடிவில். மனு உருவான வார்த்தையே சமத்துவ உறவில் தினமும் அவர் திருப்பாதம் தினசரி வாழ்வில். மனு உருவான வார்த்தையே மந்தகம் வந்த மானிட மகனே மாடடை குடியில் வஞ்சனை நடுவில் உணவாக பிறந்தாய் உன்னத வடிவில். மனு உருவான வார்த்தையே கொண்டாடுவோம். மன்னனேசு மண்ணில் வந்து மனிதனாய் பிறந்தரால் அள்ளி அள்ளி மலர்கள் தூவி ஆனந்தம் கொண்டாடுவோம். மன்னனேசு மண்ணில் வந்து மனிதனாய் பிறந்தரால். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக அருள் அடையாளங்களை மகிழ்வுடன் பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். என்றும் கன்னியானவும் திருமகனின் தாயும் திரு அவையின் அன்னையுமான மரியாவை
அறிக்கையிடுவதில் மகிழ்வுறும் நாங்கள் நிலை வாழ்வை நோக்கி முன்னேறி செல்ல வரும் அடையாளங்கள் எம்மை வழி நடத்துவனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புத்தாட்டிற்கான சிறப்பாசிரை தலை வணங்கி நாம் பெற்றுக்கொள்வோம். ஆசி அனைத்திற்கும் ஊற்றும் தொடக்கமான இறைவன் உங்களுக்கு தமது அருளை அளித்து தமது அளவில் ஆசியை உங்கள் மீது பொழிந்து இவ்வாண்டு முழுவதும் உங்களை மீட்டு தீங்கின்றி காப்பாராக. அவர் உங்கள் நம்பிக்கையின் முழுமையை பாதுகாத்து உங்கள் எதிர்நோக்கை நீடித்திருக்க செய்து நீங்கள் இறுதி வரை புனிதமான பொறுமையுடன் அன்பில் நிலைத்திருக்க செய்வாராக. அவர் உங்கள் நாள்களையும் செயல்களையும் தமது அமைதியுள் செம்மையுற செய்து இங்கும் எங்கும் உங்கள் மன்றாட்டுக்கு செவிசாய்த்து உங்களை நிலை வாழ்வுக்கு மகிழ்வுடன் அழைத்து செல்வாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் அன்பிலும் அமைதியிலும் வாழ சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. பிரியமான சகோதர சகோதரிகளை, மீண்டும் உங்கள் அனைவருக்கும் புலந்திருக்கின்ற புதிய புத்தாண்டின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய தினம் காலை 7 மணிக்கு திருப்பலி நடைபெறும். மாலை நமது ஆலயத்தில் திருப்பலி நடைபெறாது. புத்தாண்டு வாழ்த்து பாடல் பக்கம் 11.
New Year. Happy 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 New Year. தளர்ந்திடும் போது தாயாய் நம்மை தாங்கியே தேற்றிடுவார். வருந்திடும் போது தந்தையாய் நம்மை தோளில் சுமந்திடுவார். தளர்ந்திடும் போது தாயாய் நம்மை தாங்கியே தேற்றிடுவார். வருந்திடும் போது தந்தையாய் நம்மை தோளில் சுமந்திடுவார். பனிமையில் உற்ற தோழனாய் நமக்கு ஊக்கம் தந்திடுவார். எதிலும் நின்றும் கலங்கள் விடாமல் அவரே காத்திடுவார். நன்மைகள் செய்வதை கொள்கையாய் கொண்டிடுவோம். இன்றும் நலமுடன் வாழ விநாளும் முயன்றிடுவோம். போனனே 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 போனனே. புதிய நல்லாண்டும் புலர்ந்தது, புது வாழ்வும் விடிந்தது. இயேசுவின் வருகையால் காரிருள் நீங்கிடும் வாழ்வும் சிறந்தது. அவரை புகழ்ந்து பாடிடுவோம் இன்று நமது வாழ்வினிலே. மகிழ்ந்தே நாமும் மகிழ்ந்திடுவோம், பிறர்க்காசி வழங்கிடுவோம். புத்தாண்டு வாழ்த்துக்கள், புத்தாண்டு வாழ்த்துக்கள், புத்தாண்டு வாழ்த்துக்கள். Happy New Year. Happy New Year. Happy New Year. போனனே 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 போனனே. எங்கள் எல்லோருக்காகவும் நாளொரு காத்திருக்கும் கருணை ஆண்டவரே, நன்றி புகழ் உமக்கே. நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழ் உமக்கே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். ஆமென்.